Hello students, welcome to NiveMaths. இன்னைக்கு வந்து நம்ம exercise 2.3ல first question பார்க்கிறோம். Question என்னன்னா, if z1 equal to 1 minus 3i, z2 equal to minus 4i and z3 equal to 5, show that first subdivision என்ன கொடுத்திருக்காங்க, z1 plus z2 plus z3 equal to z1 plus z2 plus z3. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணோம். இப்போ சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கலாம். அதாவது z1 என்ன கொடுத்துருக்காங்க, 1 minus 3i, z2 வந்து என்ன கொடுத்துருக்காங்க minus 4i, z3 வந்து என்ன கொடுத்துருக்காங்க 5. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கண்டுபிடிக்கலாம். அதாவது z1 plus z2 plus z3 equal to z1 plus z2 plus z3. இப்போ ஃபஸ்ட்டு LHS வந்து பார்க்கலாம். LHS என்னன்னா, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம z1 plus z2 வந்து கண்டுபிடிக்கணும். அப்போது z1 என்ன 1 minus 3i plus z2 என்ன minus 4i. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 1 minus 3i plus minus 4i என்ன minus 7i. இப்போ அடுத்து z1 plus z2 plus z3 வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ z1 plus z2 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. என்ன 1 minus 7i, இது கூட z3 வந்து ஆட் பண்ணணும். z3 ஓட வேல்யூ என்ன 5. அப்போது 1 plus 5 என்ன 6, அப்புறம் அடுத்து minus 7i. ஸோ LHS ஓட வேல்யூ என்ன 6 minus 7i. அடுத்து RHS இந்த சைடு வந்து கண்டுபிடிக்கலாம். அதாவது இப்போ ஃபஸ்ட்டு நம்ம z2 plus z3 வந்து கண்டுபிடிக்கணும். z2 என்ன minus 4i plus z3 என்ன 5. அப்போது minus 4i plus 5 வந்து 5 minus 4i. அடுத்து z1 plus z2 plus z3, அதாவது z2 plus z3 கூட z1 வந்து ஆட் பண்ணோம். அப்போ ஆன்சர் என்ன வரும், z1 ஓட வேல்யூ என்ன 1 minus 3i plus z2 plus z3 ஓட வேல்யூ என்ன இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 5 minus 4i. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 1 plus 5 என்ன 6 minus 3i minus 4i என்ன minus 7i. அதாவது இப்போ ஆன்சர் என்ன வந்திருக்கு 6 minus 7i. LHSம் பார்த்தீங்கன்னா 6 minus 7i, RHSம் 6 minus 7i. அப்போது நம்ம z1 plus z2 plus z3 equal to z1 plus z2 plus z3. இது ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் என்ன, z1 into z2 into z3 equal to z1 into z2 into z3. அதாவது இப்போ ஃபஸ்ட்டு z1 into z2 கண்டுபிடிக்கணும். z1 into z2, z1 வந்து என்ன 1 minus 3i into z2 வந்து என்ன minus 4i. இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 into minus 4i என்ன minus 4i, minus 3i into minus 4i என்ன plus 12i square. அப்போது minus 4i plus 12 into i square ஓட வேல்யூ என்ன minus 1. அப்போது 12 into minus 1 என்ன minus 12 minus 4i. இது வந்து z1 into z2. இப்போது z1 into z2 into z3 வந்து கண்டுபிடிக்கணும். இப்போது z1 into z2 ஓட வேல்யூ என்ன minus 12 minus 4i. இது கூட z3 வந்து மல்டிப்ளை பண்ணும். z3 ஓட வேல்யூ என்ன 5. அப்போது minus 12 into 5 என்ன minus 60, minus 4i into 5 என்ன minus 20i. அப்போ ஆன்சர் என்ன minus 60 minus 20i. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம LHS வந்து கண்டுபிடிச்சாச்சு. வேல்யூ என்ன minus 60 minus 20i. அடுத்து RHS வந்து பார்க்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம z2 into z3 வந்து கண்டுபிடிக்கணும். z2 ஓட வேல்யூ என்ன minus 4i into z3 ஓட வேல்யூ என்ன 5. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா minus 4i into 5 என்ன minus 20i. அடுத்து z1 into z2 into z3, அதாவது z2 into z3 கூட z1 வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். z1 ஓட வேல்யூ என்ன 1 minus 3i into z2 into z3 என்ன minus 20i. இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 into minus 20i என்ன minus 20i, minus 3i into minus 20i என்ன plus 60i square. அப்போது minus 20i plus 60 into i square ஓட வேல்யூ என்ன minus 1. அப்போது 60 into minus 1 என்ன minus 60 minus 20i. ஸோ இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் வந்து ஈக்குவலாக இருக்குது. அதாவது LHS ஈக்குவல் டு RHS. அப்போ நம்ம என்ன சொல்லலாம், z1 into z2 into z3 ஈக்குவல் டு z1 into z2 into z3. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். இதான் வந்து செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் NiveMaths சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.